إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவரது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் துணை புரிவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமுதாயத்திலே முஸ்லிம் சமூகத்திலே எதிர்பார்ப்பது நல்லதொரு இணக்கப்பாட்டுடன் ஒற்றுமையான பலமான புரிந்துகள் உள்ள ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகின்றது. ஒரு குடும்பம் என்பது அந்த சமூகத்துடைய ஆரம்ப கட்டமாக இருக்கின்றது. பல குடும்பங்களை சேர்ந்துதான் அந்த சமூகம் உருவாகின்றது. எல்லோரும் ஏற்படுவது ஒரு விடயம்தான். எப்பொழுது ஒரு சமூகம் ஒற்றுமையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவரும் அடுத்தவர்களுடன் நல்ல முறையிலே பண்பாக இரக்கத்துடன் உதவி ஒத்தாசையுடன் சகிப்புத்தன்மையுடன் எப்பொழுது நடந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் ஒற்றுமையுள்ள பலமான சமூகமாக இருக்கின்றது. இதனால்தான்
அல்லாஹ் தஆலா எங்கே இந்த உலகத்தை துடிப்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அவனை தக்வா செய்வது, அவனை அஞ்சுவதுடன் சேர்த்து அல்லாஹ் தஆலா அடுத்ததாக உலகத்தை துடிப்பதையும் பயந்து கொள்கிறான் சொல்கிறான். என்ன சொல்ல வருகிறது மூலமாக? தக்வாவுடைய இதயத்தினுடைய முழுமையான வடிவம் அதை ஒரு மனிதர் தன்னுடைய உலகத்துடன் சேர்த்து நடப்பதில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுட்டிக்காட்ட வருகிறான். அவனை அஞ்சுமாக ஏவிட்டு அடுத்ததாக எதனை ஏவுகின்றான்? உலகத்தை சேர்த்து நடக்கும்படி, உலகத்தை துண்டிப்பதை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். எனவே யாரிடத்திலே அதிகமான தக்வா இருக்கின்றதோ, யாரிடத்திலே முழுமையான ஈமான் இருக்கின்றதோ அவர் முழுமையாக உலகத்தை சேர்த்து நடக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் தான் இந்த மனிதர்களிலேயே அதிகமாக உலகத்துடன் சேர்த்து நடக்கக்கூடியவராக யார் இருந்தார்கள்? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலே அதிகமாக உலகத்துடன் மிக நெருக்கமாக சேர்த்து பழகக்கூடியவராக நபி அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதனை அவர்களுடைய அன்பை மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே நபித்துவம் வருவதற்கு முன்னாலேயே, நபியாக தெரிவிக்கப்பதற்கு முன்னாலேயே நபி அவர்கள் உலகத்துடன் சேர்த்து நடக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அதனை நபி அவர்கள் மிகவும் பயந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நினைவூட்டுகின்றார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு வழியிறங்கிய நேரத்திலே ஹிராவுடைய தனியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு வந்த நேரத்திலே அஞ்சிக் கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டு வருகிறார்கள். எனக்கு என்னமோ நடக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய அருமை மனைவி கதீஜா என்ற வார்த்தை என்பது கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. அவ்வாறல்ல, நிச்சயமாக அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் ஒருபோதுமே உங்களை வீணாக்க மாட்டார், உங்களை இழிவாக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு சில காரணங்களை சொல்கிறார்கள். முதலாவதாக சொன்ன காரணம் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம். நீங்க குடும்பத்தாரை சேர்த்து நடக்கிறீர்கள். நீங்கள் அடுத்தவர்களுடன் நடக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்கிறீர்கள். இல்லாதவர்களுக்கு நீங்கள் நிறைய தான தர்மம் வழங்குகிறீர்கள். நீங்கள் மக்களுடைய சோதனைகளை எல்லாம் அவர்களுடைய சோதனைகளை விட்டு அவர்கள் வெளியாக விடுபட நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆகிய கதீஜா அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் நபி அவருடைய நல்ல பண்புகளிலே ஒன்றாக அதனை சுட்டிக்காட்டி நினைவூட்டுகிறார்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம். நீங்க சாதாரண நீங்க குடும்பத்தில் சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் வந்த புதுசிலே ஆரம்பத்திலே இஸ்லாம் ஏவிய முக்கியமான விடயங்களிலே ஒன்றுதான் இந்த குடும்பத்தாருடைய சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை அதனை ஜாஃபர் அவர்கள் நஜாஷி மன்னருடைய குடியிலே அதை சுட்டிக்காட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் மார்க்கத்துடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அனுமதித்தார்கள். அங்கே போன நேரத்திலே இங்கே மக்களுக்கு காப்பீர்கள் அவர்களை திருப்பி அழைப்பதற்காக வேண்டி 2 பேரை தூதுவர்களாக அனுப்பினார்கள். அவர்கள் போய் பொய்களை எல்லாம் அந்த நஜாஷி மன்னரிடத்திலே சொன்ன நேரத்திலே அவர்கள் கூப்பிட்டு விசாரணை செய்தார்கள். அப்பொழுது ஜாஃபர் அவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் இப்படி சிலைகளை வணங்கிக் கொண்டு எங்களுக்கு மத்திய சண்டைகளை பிடித்துக் கொண்டு உறவினர்களை நாங்கள் மோசமாக நடத்தி கொண்டிருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய கட்டத்திலே தான் இந்த நபர் வந்தார், இந்த முகமது வந்தார். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் சொன்னார். அவனை தவிர வேதாவும் இணை வைக்க வேண்டாம் என்று சொன்னார். அதே போன்று எங்களுக்கு உறவினர்களுடன் சேர்த்து நடக்கும்படி ஏற்கிறார்கள் என்பதாக ஜாஃபர் அவர்கள் அங்கே நஜாஷி மன்னரிடத்திலே சுட்டிக்காட்டினார்கள். எனவே இஸ்லாம் ஆரம்பத்திலே ஏறிய விஷயங்களில் ஒன்றாக இந்த உலகங்களுடைய சேர்த்து நடப்பு இருக்கின்றது. அதே விஷயத்தை மக்களுக்கு காப்பீர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஹிரக்கலிஸ் மன்னரிடத்திலே வந்து அங்கே விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நேரத்திலே அந்த ரோம மன்னர் அவர் கேள்வி கேட்டார், மாதா எப்பொழுதும் உனது முகமது சொல்கிறீர்களே அவரிடத்தில் ஒரு கடிதம் வந்திருக்கிறது. தாவா கொடுத்து நபி அவர் கடிதம் அனுப்பினார்கள். அந்த கடிதத்தை வைத்துக் கொண்டு மக்காவாசியில் யாராவது இருக்கிறார்கள் கேள்வி பார்த்தால் அபூ சுஃபியானுடைய கூட்டம் அங்கே வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது. அபூ சுஃபியானை அழைத்து விசாரணை செய்கின்ற முகமது நபியை பற்றி பல கேள்விகள் கேட்கிறார்கள். அது ஒரு கேள்வி
அந்த உறவினர்களுக்கு நாம் எவ்வாறு செய்து நடப்பதை அதனை பற்றியும் அல்லாஹ் தஆலா பல இடங்களை சொல்லுகிறார். தேவைப்பட்டால் பொருளாதாரத்தில் எங்களுடைய பணத்தால் நாங்கள் செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதனையும் செய்ய வேண்டும். வாதிகள் உறவினர்களுக்கு அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறார். இன்னொரு நல்லவருடைய பண்பாக வாதல் மால அலா ஹுப்பி நபிகள் குர்பா வலியத்தாமா அவர்கள் அதாவது சொத்துக்களை பொருளாதாரத்தை அவருடைய ஆசைகள் தேவைகளையும் தாண்டி அவர் உறவினர்களுக்கு அதே போல அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு நான் செலவழிப்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நல்லவர்களை பற்றி சொல்கிறார். தேவை ஏற்படும் இடத்திலே பொருளாதார ரீதியாகவும் அவர்களை நாங்கள் சேர்த்து நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு இடத்துல நல்லவருடைய பண்பா சொல்கிறார். வல்லதீன யஸ்யூனமா அல்லாஹு பி அய்யுசல் அதாவது யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவை அவன் யாருடன் சேர்ந்து நடக்கும்படி சொல்லியிருந்தார்களோ அவர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். எனவே அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் இந்த உறவினர்களுடைய சேர்ந்து நடப்பதால் கிடைக்கக்கூடிய பலாபலனை பற்றி நபிகள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். பொதுவாக நாங்கள் எல்லோரும் ஆசைப்படக்கூடிய இரண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, இந்த உலகத்தில் மிச்ச காலம் வாழணும், நீண்ட காலம் வாழணும் என்றால் ஒரு ஆசை இருக்கிறது. வாழக்கூடிய காலத்துல எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ரிஸ்க், இந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு விசாலமா நிறைய கிடைக்கும், நல்ல வசதி வாய்ப்புடன் நீண்ட காலம் வாழணும். இரண்டுமே மிகப்பெரிய ஆசைகள். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை வாழணும், நீண்ட காலம் வாழணும், வசதி வாய்ப்புடன் வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மன் அஹப்ப அன் யூஸலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யுஸலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யாருடைய ரிஸ்கிலே வாழ்வாதாரத்திலே விசாலம் ஏற்படணும், விஸ்தீர்ணம் ஏற்படணும் விரும்புகிறார்களோ, அவருடைய வாழ்நாள் நீடிக்கணும் எதிர்பார்க்கிறாரோ, அவர் தன்னுடைய உறவினர்களை சேர்ந்து நடக்கட்டும். உறவினர்களை சேர்ந்து நடந்தால் அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பை அவருக்கு கொடுப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நபி அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்துவதால் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களை அவர்களுடன் அல்லாஹ் தஆலா சேர்ந்து நடக்கின்றார். நபி அவர்களோட ஹதீஸ்ல சொல்ற புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தஆலா படைப்புகள் எல்லாத்தையும் படைத்து முடிந்ததுக்கு பின்னால அங்கே உறவுகளை உறவுமுறை அது அல்லாஹ் தஆலா பேச தொடங்கியது. பேசி அந்த உறவுமுறை சொல்லுகின்றது, யா அல்லாஹ், இதுதான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய, என்னை துண்டிப்பதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அமா தர்வைன அன் அஸ்லமன் வஸலதி வ அத்அமன் கதஅதி. உன்னை சேர்ந்து நடப்பவர்கள் நானும் சேர்ந்து நடப்பதையும் உன்னை துண்டிப்பவர்களுடன் நானும் துண்டித்து நடப்பதை நீ இப்போ திருப்தியா, அதை பற்றி திருப்தி பண்ண மாட்டாய் என்பதாக அந்த அல்லாஹ் தஆலா உறவுமுறைகளை கேட்கிறார். அந்த உறவு சொல்லுகின்றது, ஆம் பல ஆம் நான் திருப்தி படுகிறேன் என்பதாக அந்த உறவுமுறை சொல்லுகின்றது. இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, மன் வஸல வஸலல்லாஹ் வ மன் கதஅ கதஅல்லாஹ். யார் உறவினர்களை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் சேர்ந்து நடக்கிறார். யார் உறவினர்களை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் தஆலா துண்டித்துக் கொள்கிறார் என்பதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உறவினர்களை பொறுத்தவரையிலே அதில் பல தரத்தில் இருக்கிறார்கள். உறவினர்களை யார் பொதுவாக தெரியும். இரத்த பாசம் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனுடைய பெற்றோர்கள் மூலமாக அல்ல அவருடைய திருமண உறவு மூலமாக வரக்கூடிய எல்லோருமே உறவினர்கள் தான். அதிலே சிலர் திருமணம் முடிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட மகரமிகளாக இருப்பார்கள், இன்னும் சிலர் மகரமி அல்லாதவர்களாக இருப்பார்கள். அந்தந்த ஆண்களுக்கு அவர்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எந்த நெருக்கமோ அதுக்கு ஏற்ற அவர்களுடைய சேர்ந்து நடக்க வேண்டும். அதிலே முதன்மையானவர்கள் பெற்றோர்கள், மிக முதன்மையானவர்கள் பெற்றோர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் அறிஞர் வந்து கேட்கிறார்கள், மன் அஹப்புன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபத்தி யா ரசூலுல்லாஹ். நான் மிக நெருக்கமாக பழகுவதற்கு மனிதர்கள் மிக தகுதியானவர் யார் கேட்கிற நேரத்திலே நபிகள் சொன்னார்கள், உம்முக, உன்னுடைய தாயை கேட்டார்கள். அதற்கு பின்னால் யாரை கேட்கிறார்கள்? இரண்டாவது தடவை உன்னுடைய தாயை சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் யாரை கேட்கிறார்கள்? மூன்றாவது தடவை உன்னுடைய தாயை சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் யாரை கேட்கிற நேரத்திலே நான்காவது
சொல்லியிருக்கிறார்கள். அன்புடைய சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் அந்த எங்களுடைய உறவினர்கள் வந்து பாவிகளாக, பாவம் செய்யக்கூடியவர்களாக, கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த கெட்ட பாவங்களில் அவர்களாக சேர்ந்து நடக்காமல் ஏனைய விடயத்தில் அவர்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்கள் உறவினர்கள் தான் அவர்கள் விக்கிரத்தில் இருக்கிறார்கள், அதாவது சிறுக்கில் இருக்கிறார்கள், அல்லது பாவத்தை செய்து இருக்கிறார்கள், அவர்களை முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது. எந்த அளவுக்கு சொன்னால் இஸ்லாம் வந்து முஸ்லிம் அல்லாதவர்களாக உலகத்தில் இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தை இஸ்லாம் சட்டம் எடுத்து இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சஅத் பின் அபீ வக்காஸ் அவருடைய தாயின் விஷயத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கின்றார். வைஜா ஹதக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு தெளிவான அறிவில்லாத ஒரு விஷயத்தை வைத்து அவர்கள் எனக்கு இணை வைக்கும்படி அந்த பெற்றோர்கள், அந்த இருவரும் ஒரு தாய் தந்தையர் உங்களை வற்புறுத்தினால், சிரமப்படுத்தினால் ஃபலா துதிஹுமா, அந்த விஷயத்தை பாவத்தில் அவர்கள் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் முடிக்கவில்லை வசனத்தை. அடுத்தபடியாக சொல்ல வசாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா. இந்த உலக விஷயத்தில் அந்த இரண்டு பேர்கள் நீங்கள் அழகாக நல்ல நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தது சொன்னாலும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தது சொன்னாலும் அவர்களுக்கு இந்த உலக விஷயத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் உலகத்தினுடைய அந்த அவர்களுடைய உரிமையை பற்றி சொல்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் நபர்கள் சொல்கிறார்கள், அதாவது அபூதாருடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த அபூதாருடைய குடும்பத்தினர் என்னுடைய நேசர்கள் அல்ல. அதாவது அவங்க வந்து நேசர்கள் யார்கள்? இன்னமா வலியல்லாஹு வஸாயிபுல் முஃமினீன். என்னுடைய நேசர்கள் யார் சொன்னால் அல்லாஹ்வும் நல்லடியார்கள் தான் என்னுடைய நேசர்கள். இந்த அபூதாருக்கு வந்து இஸ்லாத்துக்கு வரவில்லை. அதனால தான் சொல்லுகிறது அபூதாருக்கு வந்து அவர் என்னுடைய நேசர் அல்ல. சொல்லிவிட்டு சொன்னார்கள் வலாகின் லஹும் ரஹிமுன் அபுல்லுஹா பிபலாலிஹா. என்றால் அவர்களுக்கு இருக்கிற உறவுமுறை இருக்கின்றது. நாங்கள் உறவினர்கள், அந்த உறவுமுறையை நான் சரியாக பேணி நடப்பேன் என்று சொல்கிறார்கள். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களாக உறவுகள் இருக்கிறது சொன்னாலும் அவர்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன கொள்ள வேண்டும். அன்புடைய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் எங்கள் மறுபக்கம் தான் இந்த உறவுகள் எந்த அளவுக்கு சேர்ந்து நடப்பது முக்கியமோ அதே போன்ற மறுபக்கம் இருக்கின்றது. இந்த உறவுகளை வந்து அதாவது துண்டித்து நடப்பது பொதுவாக பார்க்கலாம். மனிதர்களை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த மனிதர்களை வந்து இந்த உறவுகளுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே 3 பகுதிகளை பார்க்கலாம், 3 வர்க்கங்களை பார்க்கலாம். முதலாவது யாருன்னு சொன்னால் இந்த உறவுகளை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள், உறவுகளுக்கு சேர்ந்து நடக்காமல் உறவுகளுக்கு துண்டித்து நடக்கக்கூடியவர்கள். அதிலே ஆக மோசமானது எது சொன்னால் நம்ம உறவுகளை சேர்ந்து நடப்பதிலே குறைந்தபட்சம் அளவு என்று சொன்னால் எங்களால் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் அவர்களுக்கு செலவு செய்யாவிட்டால், அவர்கள் வீடுகளை போய் சந்திக்காவிட்டால் பரவாயில்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்கு எங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே குறைந்தபட்சம் எது தெரியுமா? எங்களால் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமோ துன்புறுத்தலோ நோவினைகளோ ஏற்படாமல் எங்களுடைய வாயினாலோ எங்களுடைய செயல்பாடுகளால் எந்த ஒரு துன்புறுத்தலும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதுதான் உறவுகளை சேர்ந்து நடப்பதே அதி குறைந்தபட்ச தரம். அதே போல மறுபக்கத்தில் உறவுகளை துண்டிப்பதில் மிக மோசமான என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு அதை இன்னொரு செய்யாவிட்டால் பரவாயில்லை, அவர்களுக்கு நாங்கள் துன்புறுத்துவது, அவர்களுடைய சண்டை போடுவது, அவர்களை நாங்கள் வாயினால் தொந்தரவு செய்வது, அவர் செயல்பாடு அவர்களுக்கு தொந்தரவு செய்வது, அவர்களுக்கு இடைஞ்சலாக நாங்கள் இருப்பது வந்து உறவினர்களை சேர்ந்து நடப்பதில் மிக மோசமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால் இந்த உறவுகளை துண்டிப்பது சாதாரண ஒரு பாவம் அல்ல, இது பெரும் பாவங்கள் ஒன்று. சொந்தக்காரர்கள் அவர்கள் கோபித்துக் கொண்டிருப்பது, அவர்களை நோவினைப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள் 2 பாவங்கள் இருக்கின்றன, அந்த 2 பாவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் அவசரமாக தண்டனை தந்து மறுமையிலே தண்டனை சேமித்து வைப்பார் என்று சொல்லிவிட்டு அவ்வாறான 2 பாவங்களிலே ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை துண்டிப்பதை சொன்னார்கள். அடுத்த ஒரு பாவத்தை நபி அவர்கள் கெட்ட விஷயங்கள், கெட்ட பாவங்களிலே மானக்கேடான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை சொன்னார்கள். எனவே அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பாவம் தான் உறவுகளை துண்டித்து நடப்பது என்பது. அது மாத்திரமல்லாமல் ஒரு ஹதீஸ் நபி சொன்னார்கள் வந்து லா யதுகுல் ஜன்னத காஃபிரன், உறவுகளை துண்டித்து நடப்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்படின்னா முதலாவதாக இவர்களாக சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இவர்கள் போக மாட்டார்கள். அதுக்குரிய தண்டனை அனுபவித்து விட்டு தான் போக வேண்டிய ஏற்படும். அவர்கள் கனிமாவுடன் மரணித்து சொன்னால் அந்த அளவுக்கு மோசமான ஒரு பாவமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் உறவுகளை துண்டிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ். நீங்கள் அதாவது இந்த உலகத்தில்
மார்க்கத்தை புறக்கணித்து சொன்னால் அதன் காரணமாக நீங்கள் பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய உறவுகளை துண்டித்து நடக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா சபித்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா சபித்து விட்டான். இன்னொரு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய மின்பஅதி மீசாஹி, அல்லாஹ் தஆலா உடன்படிக்கையை செய்து விட்டார். அந்த உடன்படிக்கையை முடித்தவர்கள் வயபுல்லாஹுமா அல்லாஹு பிஹி அய்யூசர் ஷேத் நடக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஏவியவர்களை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே சாதாரண ஒரு பாவம் அல்ல, எங்களுடைய சொந்தக்காரர்களுடன் எங்களுடைய உறவினர்களுடன் நாங்கள் துண்டித்து நடப்பது சாதாரண ஒரு பாவம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு பல காரணம் இருக்கின்றன. அந்த உறவுகளை துண்டித்து நடப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் பல காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இந்த உறவுகளை சேர்ந்து நடப்பதை மார்க்க சட்டம் அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஏதோ மனிதாபிமான அடிப்படையில் உலகம் மரபுடைய சொந்தக்காரர்கள் பழகினோடு பேசினோடு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு இபாதத். இது அல்லாஹ் தஆலாவுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத். இது நாங்கள் உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக சேர்ந்து நடக்கிற வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உறவினர்களுடன் சேர்ந்து நடந்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு மிகப்பெரிய இபாதத்தாக எங்களுக்கு உலகத்திலே அது இவ்வாறு ரிஸ்கில விஸ்தீர்ணம் வருவதை போன்று சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமலாக அந்த நபிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், அக்பிர்னி பிஅமலி யுதுஹிலுனி ஜன்னா, சுவர்க்கத்துக்கு என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு காட்டித்தார்கள். கேட்ட நேரத்துல தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஅன், அல்லாஹ்வை இணை வைக்காமல் நீங்கள் அதாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வதுகி மஸ்ஸலா, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், வதுகி ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும், வதஸில ரஹீம், அதற்கு உறவினர்களை சேர்த்து நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், மக்களே, அப்ஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், வாத்திஉ தஆம், உணவுகள் மக்கள் உணவளியுங்கள், அதேபோல் வஸீலுல் அர்ஹாம், உறவினர்களை சேர்த்து நடவுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இரவில் நீங்கள் எழுந்து தொழுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சுவர்க்கத்துக்கு நீங்கள் ஈடேற்றமாக நுழைவீர்கள். சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்களில் ஒன்றாக இந்த உறவினர்களை சேர்த்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த சட்டம் இந்த உறவினர்களை சேர்த்து நடப்பது ஒரு மார்க்க கடமை என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். ஏதோ உலக ரீதியாக உலக மரபுகளில் ஒன்று சொந்தக்காரர்களை சேர்த்து நடக்கிறோம், பலரும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு நன்மையான ஒரு காரியம். அதை முடிக்கக்கூடிய நேரத்தில் அதை பெரும் பாவத்தை ஈட்டி தரக்கூடிய என்பதை அதிகமாக தெரியாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில நேரத்தில் எப்படி செய்தாருடைய தூண்டுதல் சிலர் சாதாரணமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பதவி வந்து சொன்னால் அது கொஞ்சம் பொருளாதாரத்தில் பெரிய நிலையை அடைந்துவிட்டார் சொன்னால் அந்த உறவினர்களை ஏறியவர்களை கொஞ்சம் துச்சமாக இருப்பார்கள், அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். சில நேரத்தில் செய்தாருடைய தூண்டுதல் இவ்வாறு சில பழக்கங்கள் அது போன்ற காரணங்களினாலும் இந்த உறவுகளுடைய துண்டிப்பு நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நீண்ட காலமாக சிலரை நாங்கள் சந்திக்காமல் ஏதோ தூண்டு அடிப்படையிலையோ அதை சில பழைய பாய்களை வைத்துக் கொண்டு நீண்ட காலமாக சந்திக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உறவுகளுடைய துண்டிப்பு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அதே இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே உறவுகளை சந்திப்பதற்கு ஒரு பாரம்பரிய ஒரு சுமையான விஷயம் என்று மாறிவிட்டது. காரணம், தேவைக்கு இல்லாமல் மேலதிகமான செலவுகளை நாங்களாக கூட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் சொன்னால் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கின்றோம், அவர் சாப்பாட்டுக்கு வருவார்கள், அது ஒரு செலவு இருக்கின்றது. இவ்வாறு நாம் மிகவும் பெரிதாக யோசித்துவிட்டு தாமதப்படுத்த இன்னொரு நாளைக்கு வாங்க இதற்காக உலகில் தலைவர் நாங்கள் சந்திப்பது, நாங்கள் போய் வீட்டில் சந்திப்பது, எங்களுடைய வீட்டில் உலகில் வரவாய்ப்பது வந்து சாப்பாடு கொடுப்பது மட்டுமல்ல, அதை விட மிகப்பெரிய சந்திப்பவர் இல்லாத சும்மா ஒரு சலாம் சொல்லி அவர்களை சுகம் விசாரித்து போய் விசேஷமாக நோயாளிகளாக இருந்தால் அது வறுமையிலே இருந்தால் அவர்களை பொறுத்தவரை சந்தித்து ஒரு சலாம் சொல்லி ஒரு குண்டுகளை கூடுதல் இருப்பார்கள். நாங்கள் இந்த அதை எங்கள் சமூகத்தில் கலாச்சாரம் பெரிய விஷயமா மாற்றிவிட்டோம். வந்தால் சாப்பாடு போட வேண்டும், வந்தால் நாங்கள் ஏதாவது குடிக்க கொடுக்கணும், ஏதாவது தின்னு கொடுக்கணும், அது வசதி இல்லை, அது இப்போது வசதி இல்லை, ஏதோ கொஞ்ச நாள் 2 நாளுக்கு வரட்டும், அடுத்த மாதம் வரட்டும், இப்ப நாங்கள் தாமதப்படுத்தினோம். காரணம் என்ன? அவ்வாறு 2 முறை தாமதப்படுத்தி 3 முறை வரமாட்டாங்க. அப்ப உலகங்களுக்கு மத்தியில இந்த துண்டிப்பு ஏற்படக்கூடிய பிரதான காரணங்கள் ஒன்றாக இது இருக்குது. அதே போல் வரக்கூடிய உலகங்களை சிட்டங்களை அவமதிக்கக்கூடிய ஏற்பாடு வரும். இந்த சமூகத்தில் கூடுதலாக இருக்கக்கூடிய பழக்கங்களை ஒன்றுதான் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருப்பார்கள், எங்களுடன் பேசுவதற்காக எங்களை தேடி வந்திருப்பார்கள். நாங்கள் அவர்களை முன்னுக்கு அதன் கதையில் உட்கார வைத்துவிட்டு என் போனை பார்த்துக் கொண்டிருப்போம். இது அவர்களை அவமதிப்பு செய்யும். அதற்காக அடுத்த அவர்களுக்கு வருவதற்கு மனசு வரமாட்டார்கள்.
அவமதிக்கக்கூடிய செயல். அதன் காரணமாக உடம்பை துண்டிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது போன்ற காரணங்களினால் உடம்புடைய துண்டிக்காமல் அல்லாஹ் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த அமைப்பில் உடம்புடன் சேர்ந்து நடந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் அதெல்லாம் என்னென்ன அந்த சிறப்புகளை பரிசுகளை தந்திருக்கிறாரோ அவர்களை பெற்றுக்கொள்ளவும் மறுமையில் அதன் காரணமாக சுழற்சிகளும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவாராக. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin, amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, உணவுகளிலே சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயத்தில் இரண்டாவது சாரல், முதலாவது சாரல் நாங்கள் பார்த்தோம் உணவுகளை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள். இன்னொரு சாரல் இருக்கிறார்கள் உணவுகளுடைய சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஹதீஸ் நபிகள் சொல்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதி இதா குதிஅத் ரஹிமுஹு வஸலஹா, அவருடன் அடுத்தவங்க துண்டித்து நடந்தால் அவரும் செய்து நடப்பார். இதுதான் உண்மையான அந்த உறவுகளை செய்து நடக்கக்கூடிய. எங்களோட ஒருவர் பகைத்துக் கொண்டால், எங்களோட உறவினர்கள் சொந்தக்காரோடு எங்களோட கோவித்துக் கொண்டாலும் நாங்கள் போய் பேசுவது, அவர் எங்களுக்கு எங்களுக்கும் தராவிட்டாலும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவுவது. இவர்கள் தான் உண்மையான அதாவது உறவுகள் செய்து நடக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள். ஹதீஸில் சொன்னார்கள் மூன்றாவது தரப்பினர் செய்தி சொல்றார்கள், லைஸல் வாசில் பில் முகாஃபி, பிறதிக்காக பிறதி உபகாரத்திற்காக செய்து நடக்கக்கூடியவர் உண்மையாக முழுமையாக செய்து நடக்கக்கூடியவர் அல்ல. இது நாம் நிறைய சமூகத்தில் பார்க்கின்றோம். விசேஷமாக பெருநாள் தினங்களிலே, அதற்கு பின்னால் வந்து வரக்கூடிய பெருநாள் விசேஷங்களிலே, அது போல வரக்கூடிய சமூகங்களுக்கு நிறைய கல்யாண திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள். இந்த காலங்களிலே சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒன்றுதான், அதாவது எங்களை வந்து எங்களை வீட்டுக்கு வந்தவர்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம். அவங்க எங்களை வீட்டுக்கு பெருநாள் வந்தால் அவங்க வீட்டுக்கு நாம போறோம். அவரோட கொடுப்பது கல்யாணத்தை சொன்னாதான் நாம அவங்களுக்கு சொல்றது. இதனைத்தான் நபிகள் சொன்னார்கள் முகாஃபி, அதை பிரதிக்காக செய்வது. எங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு நாம சொல்றது, எங்களுக்கு தந்தாதான் அவங்களுக்கு நாம கொடுப்பது, எங்களுக்கு சலாம் சொன்னா அவங்களுக்கு நாம சலாம் சொல்றது, எங்களை வீட்டுக்கு பெருநாளைக்கு வந்தாதான் அவங்க வீட்டுக்கு நாம போறது. இதுக்கு நபிகள் சொன்னார் லைஸல் வாசில் பில் முகாஃபி, அதாவது பிரதிக்காக செய்து நடக்கக்கூடியவர் வந்து அவர் உண்மையான செய்து நடக்கக்கூடியவர்கள். உண்மையாக செய்து நடக்கக்கூடியவர் யார் தெரியுமா? இன்னமல் வாசல் அல்லது இதா குதிஅத் ரஹிமுஹு வஸலஹா, உண்மையான செய்து நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் யார் என்றால் அவருடைய குடும்பம் அவ்வளவு துண்டிக்கப்பட்டாலும் அவர் செய்து நடப்பார். ஏன்னா அவருடைய நோக்கம் இல்லை, அவர் மனிதனுடைய பிறகு எதிர்பார்ப்பது, அவர் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்க்கக்கூடியவர். நாம் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் செய்து நடக்கக்கூடிய எங்களுடைய நியத் இருக்க வேண்டும், அவர்கள் வீட்டுக்கு வரணும், அவர்களுக்கு உதவணும். அந்த நோக்கம் அல்ல, அது பிரதிக்கு செய்வது. நாங்கள் எங்களுடைய நோக்கம் இருப்பது இபாதத். அவர்கள் வந்தால் இல்லையா நாங்கள் போகணும், அவர்கள் எங்களுடன் பேசினதை நாங்கள் தலைக்கு முயற்சிக்கணும், சலாம் சொல்லணும். அப்ப எங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கிறது. எங்களுடைய அல்லாஹ் எங்களுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். எந்த நேரத்தில் உடனடியாக சில சில நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதை நாங்கள் சகித்துக் கொண்டு நாங்கள் அந்த உறவுகள் செய்து நடக்க வேண்டும். நபியார் வந்து நபியிடம் கேட்கிறார்கள், இந்த அமல்கள் மிக சிறந்த அமல் எதிர்த்து சொல்ல வேண்டும். அது யாருக்குபாவே சில் மனத்தாக உங்களோட துண்டிக்கு நடக்கக்கூடிய, உங்களோட கோவிச்சுக்கு நடக்கக்கூடியவர்கள் நீங்க சேர்த்து நடங்க. உங்களுக்கு தராம தடுக்கிறாங்க அவங்க நீங்க கொடுங்க. வழக்கு அம்மன் சொல்லவங்க உங்களுக்கு அநியாயம் செய்தாலே அவங்க நீங்க பணிக்கு இருக்காம அவங்களை மன்னிச்சிருங்க. மிகவும் கஷ்டமான உங்க மனசுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமான விஷயம் தானே. அதுக்கு வந்து இன்றைய நவீன காலத்தில் வேதாமைப்பு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து சுயகௌரவத்தை பாதிக்கிறது, தன்மானத்தை பாதிக்கிறது சொல்லி. அதாவது எங்களை வீட்டுக்கு வராத வீட்டுக்கு அவங்க எங்களை வீட்டுக்கு வர நாங்க போறோம்னா எங்களை சுயகௌரவத்தை நாங்கள் இழக்கிறோம் சொல்லி. இது சுயகௌரவத்தை இருக்கிறது நாங்க கேட்டு போனதான் சுயகௌரவத்தை இருக்கிறது. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்களோட பணம் கேட்டு போறது, அவனை சந்திக்க போறது, அங்க கௌரவம் போறது கேளுவாங்க. உதவி கேட்டு போனது நாங்கள் சுயமானத்தை தன்மானத்தை இருக்கிறது. அன்றைக்கு வேத பாடம் சிந்திச்சு காலப்படுத்தினால் எங்களை வீட்டுக்கு வராதவங்க வீட்டுக்கு நாங்க போறோம்னா அதை சுயகௌரவத்தை இருக்கிறது, தன்மானத்தில் இருக்கு போறது சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா நாங்க போகணும், அவங்க வீட்டுக்கு கல்யாணத்தை சொன்னாதான் நாங்கள் எங்க வீட்டுக்கு அவங்களும் சொல்லுவோம். இல்லாட்டி சிவபுரம் இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க, நாங்க சொன்னாங்க நாங்க பணிக்கு போற மாதிரி. இந்த பணி அல்லாஹ் விரும்பிய பணி, இது தவாபுரம் சொல்வாங்க. அவங்க சேர்ந்து நடந்தாலும் நடக்காது, நாங்க சேர்ந்து நடப்பது பணி வேண்டும். ஏன்னா அன்புடைய சம்பளங்கள் முக்கியமான காலத்தில் சில நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு துன்புறுத்த நோய்கள் வந்திருக்கலாம். ஆனா அதையும் சகித்துக் கொண்டு நாங்கள் போவதற்கு அது எங்களுடைய ஈமானிய உச்சக்கட்டம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவருடைய சாட்சியின் மகன் மிஸ்தாஹ் பின் உசாஸ் அவர்கள் வந்து மிகவும்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது விபச்சார குற்றம் சுமத்தின முனாஃபிக்கள். அந்த சந்தர்ப்பத்துல அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு 3 பேர் பரத்தினம் சஹாபாக்கள் 3 பேர். அதுல ஒரு இந்த இஸ்தாபி முசாத அப்ப அதாவது சாட்சிய மகன் நானக்கவி அப்ப நானோட மகளுடைய விஷயத்துல வந்து அவர் விஷயத்தை செய்ய பரத்தினம் அபூபக்கர் முஸ்லிம்களை கேள்விப்பட்டு அதாவது நான் யாருக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த மிஸ்தகம் இந்த செய்தியை பரப்புறாரு சொல்லி உடனடியாக சத்தியப்பட்டா யூரானை செலவழிக்கவே மாட்டேங்குது. அதை மட்டும் அவரோட குறைந்தபட்சம் செய்ய முடியும். நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு செலவழித்து கொண்டிருக்கிறத அவர் எங்களை பத்தி மக்களுக்கு மத்தியில் புறம் பேசினா குடுக்க மனுஷன் வருவாங்க, குடுக்க மனுஷன் வராது. அபூபக்கர் தான் செஞ்சாங்க. இதுக்கு பிறகு என்னுடைய மகாத விஷயத்தை இப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு, நான் அவருக்கு செலவழித்து கொண்டிருக்கிறேன், இது போல கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா வசனத்துல வலா யக்தரி உல் ஃபضل மின்கும் பஸ்ஸா ஐயுத்து பில் குர்பா வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அதாவது உங்களுடைய வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதாவது தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு முஹாஜிர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் துணிப்புற யஃபிருல்லாஹு அந்த சந்தர்ப்பத்தில் அதையும் மீறி நீங்க கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், அதை நீங்க விரும்பலையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த வசனம் இறங்கிய உடனே அபூபக்கர் சித்திகனும் பலா நான் அர்த்தம் கொடுக்கிறேன் சொல்லி அந்த மிஸ்தஹின் குசாதா ஏற்கனவே எலியஸ் நான் சொல்றேன் கொடுக்கிறது கொஞ்ச நாள் துண்டிக்க வைக்கிறான் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி திருப்பி கொடுத்தார் மிஸ்தஹின் குசாதா. இவ்வளவு தன்னுடைய மகளுடைய மானத்தை கை வச்சவர். ஆனா அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய வசனத்தை இறங்கிய உடனே உடனடியாக அந்த இதை மாற்றி அவர்கள் ஒன்றே செய்கிறார்கள். துன்புறுத்தினார்கள். ஆனால் அதற்கு பதிலாக கொடுத்தார். இதுதான் முன்னாள் ஈமான் விச்சார்கள். நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் சகோதரர் அத்தனை பேர் சேர்த்து அவருக்கு ஒரு கிணத்துல மட்டும் போட்டாங்க. கொள்றதுக்காக நேரடியாக கொள்றதுக்கு இடம் ஒரு கிணத்துல போட்டு வந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பெரிய பதவியை கொண்டு விட்டார். வெச்சத்துக்கு பின்னால் இந்த சகோதரர்கள் அவருக்கு உதவி கேட்டு வராங்க. யூசுப் நபி உதவி கேட்டு வராங்க. வறுமையில பஞ்சத்துல. அப்ப அந்த நேரத்தில் யூசுப் நபி தன்னை அறிமுகப்படுத்திய நேரத்துல அவ அத்தனை பேர் கேட்கவே வார்த்தை பண்ணிச்சுக்க யூசுப் நபி எங்கள் பணிவாக நல்ல ஒரு சந்தர்ப்பம். என்னை நீங்கள் பால் கிணற்றுல போட்டவர்கள் தானே, என்னை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் தானே சொல்லி. ஆனால் அவருடைய சகோதரர் அத்தனை பண்ணி கிணற்றார்கள். உங்களுக்கு எந்த ஒரு குற்றம் போகல. இந்த மாதிரி இருந்தா